ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி இந்த எபிசோடில் வந்து ஒரு கிராஃப்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக வந்து விமென்ஸ் டே 2021 கிவ்அவே வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ள கிராஃப்டிங் வீடியோ வந்து நம்ம ஒரு வால் ஹேங்கிங் வீடியோ தான். ஒரு ஃப்ரண்ட் டோர் வால் ஹேங்கிங்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு க்ரியேட்டிவான ஒரு வால் ஹேங்கிங்காக இருக்கும். என்னோடய சேனலோட வீடியோஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுங்க. ஹோம் டெக்கர் கிராஃப்டிங் வீடியோக்கு வந்து என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா, பேப்பர், ஹாட் க்ளூ கன், கிளிட்டரிங் கலர் ஷீட் ஆர் ஃபோம் ஷீட் நம்ம எடுத்துக்கலாம். த்ரெட், க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பேப்பரில் வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு ரங்கோலி டிசைன் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து ஒரு ஆயிலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வந்து பேப்பர் இல்லாட்டி ரொம்ப ஒட்டிட்டு வரும். அதனால் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது வந்து ஒட்டாமல் வரும். அது மாதிரி ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணுங்கள். அது ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கிடும். ரொம்ப ஸ்லோவாக பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரேசிங் பார்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும். ஸோ ட்ரேசிங் ஒர்க் முடிஞ்ச அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் அதை நல்லா ட்ரையாக விட்டுடலாம். ட்ரை ஆன பிறகு நல்லா ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை டிசைன் வேணுமோ அது மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து கலர் தான் அப்ளை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு கோல்டன் கலர் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம என்ன கலர்னாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கோல்டன் கலர் எனக்கு பிடிக்கிறதுனால கோல்டன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லைட் கலர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேக்ட்ராப் வந்து ஒரு டார்க் கலரில் தான் நம்ம கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு லீஃப் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் சென்டரில் வந்து ஒரு ஃப்ளார் வர மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு க்ரீன் கலர் லீஃப் அண்ட் அதில் வந்து ஒரு டார்க் ப்ளூவில் ஒரு ஃப்ளார் அண்ட் சென்டரில் வந்து ஒரு எல்லோ கலரில் வந்து ஒரு ஃப்ளாரோட உள்ள பார்ட் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். லைட் கலர் அண்ட் அப்புறம் டார்க் கலர் அப்புறம் ஒரு லைட் கலர் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டோரோட அளவு எவ்வளோ இருக்குன்ட்டு அளந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ லீஃப் வேணுமோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் பேக்ட்ராப் வந்து கோல்டன் கலருக்கு நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். லைட் கலர் வந்து நீங்கள் கோட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பேக்ட்ராப் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த லீஃபில் வந்து நார்மலாக நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை த்ரெட் யூஸ் பண்ணி டைப் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பீட்ஸ் ஒர்க் இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு இனோவேட்டிவான ஃப்ரண்ட் டோர் வால் ஹேங்கராக இருக்கும். நீங்களும் உங்கள் ஃப்ரண்ட் டோர் வால் ஹேங்கிங் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கும். நிறையா டிசைன் ட்ரை பண்ணியிருப்பீங்க அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு வால் ஹேங்கர் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் டோர் வால் ஹேங்கர் வந்து நம்ம பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் டபுள் சைடட் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு இனோவேட்டிவான ஒரு ஹேங்கராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சைடில் தோரணைக்கு தான் வந்து த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம பாம்பம் பண்ண போகிறோம். இது நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் ஒரு மல்டி கலர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ண போகிறோம். நான் ரோல் பண்ணது வந்து 50 டைம்ஸ் வந்து சுற்றியிருக்கேன். ஸோ இதோட பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து 100 டைம்ஸ் கூட நீங்கள் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ட்போர்டு, மொபைல் ஹோல்டர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாத்தையும் ரோல் பண்ணிக்கலாம். ஒரு த்ரெட்டை வச்சு நாட் போட்டுக்கலாம். 2 சைடு கார்னரையும் நம்ம கட் பண்ணிடலாம். டைம்ஸ் ரோல் பண்ணும்போது எனக்கு இந்த ஷேப் வந்தது. லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப வந்து சின்னதாக வேண்டாம், அதனால் வந்து நான் லைட்டாக தான் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன்.
ரொம்ப சிம்பிளான கிவ்அவே கொஸ்டின் தான். உங்கள் லைஃப்லேயே வந்து ரொம்ப இன்ஸ்பயரான விமனை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப பிடிச்ச விஷயங்களையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். போன வாட்டி எனக்கு வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி நான் ரேண்டமாக தான் வின்னர்ஸ் செலக்ட் பண்ண போகிறேன். இதுக்கு டாப் 3 வின்னர்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1000 rupees ஒர்த் கிஃப்ட் கார்டு அண்ட் செகண்ட் ப்ரைஸ் அண்ட் தேர்ட் ப்ரைஸ் வந்து 500 rupees ஒர்த் கிஃப்ட் கார்டு. இந்த மாதிரி லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சின்னதாக ஆக்கலை, அதனால் நான் வந்து லைட்டாக தான் ட்ரிம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு தோரணை வந்து அளவு எவ்வளோ வேணுமோ அதை லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ண ஷீட் எல்லாத்தையும் நம்ம குட்டீஸோட கிராஃப்டிங் இல்லாட்டினா அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு கவரில் ஸ்டோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நான் பாம்பம் வந்து ரொம்ப குட்டியான பாம்பம் வந்து இதை ரெடிமேடாக தான் வாங்கினேன். மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஒரு நம்ம பண்ண பாம்பம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது மல்டி கலர்ஸ் பாம்பாம் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பூவெல்லாம் தொடுக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஒரு ஊசியில் நூல் எல்லாம் கட்டிட்டு நம்ம பூ தொடுக்கிற மாதிரியே தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாட் போட்டுடலாம். தோரணை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸை எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு பார்க்கலாம். அண்ட் பிடிச்சிருந்ததெல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரேக்ஸ் வியூ சேனலோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.